வாசம் செய்கிற தேவனை பரலோக பிதாவே, இந்த மன மகிழ்ச்சினால தேவனை ஆராதனை செலுத்துகிறோம். இப்பொழுது நல்ல நேரத்திற்காக, ஜீவனுக்காக, சாட்சிகளுக்காக, பலனத்திற்காக நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். ராஜ்யே நீரே தோக்கத்தின் முடி வரைக்கும் இந்த ஆராதனையில் மதில் அசைவாட முடியாக செலுத்துகிறோம். தேவன் பெரிய காரியம் செய்தவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வேளை நாம் கரங்களை உயர்த்தி Lord, I lift your name on high. பாடலை பாடுது உங்கள் நாமம் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு நாமத்தை உயர்த்த போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காவலை உயர்த்தி நாம் துதித்து ஆராதனை செய்யும்போது அவர் சிலுவை சுமந்தவரை, தடை வந்தவரை, சாமி வென்றவர் உயர்த்திருந்தார். ஹல்லேலூயா. இந்த காவலை உயர்த்தி துதித்து ஆராதனை செய்யும்போது நல்ல கட்டி உயர்த்தி cross of Calvary 2020 years before.
2020 வருஷம் முன்பதாக இயேசு கிறிஸ்து உனக்காக எல்லாவற்றையும் அவர் சுமந்தார் என்று பாட சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உயர்த்த முடியாது, என்ன உயர்த்த முடியும், உங்களை உயர்த்த முடியாத நான் சொல்றேன். Lord, I lift your name high. எத்தனை பேர் சொல்ல முடியும், எங்களுக்கு உயர்த்ததுக்கு ஒன்றுமே இல்லை உலகத்துல, என் தேவனை உயர்த்த முடியாம கடந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் கண்மணி போல எங்களை காத்தா. Amen. Hallelujah. We praise the Lord. God is we moved almost 9th month. We enter the 10th month. 9வது மாசம் முடித்து இந்த 10வது மாசத்தில் நாம் பிரவேசித்திருக்கிறோம். அவர் நன்மையை செய்கிறவர். ஹalleluya. நன்றி சொல்லி மை பாட வந்தோம். உன் காரணத்தால் என்னை போற்றுகிறோம். ஹalleluya. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களெல்லாம் இன்று நிறைவேற்றுவார். எத்தனை சொல்ல முடியும், அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ஹalleluya. இந்த காற்று மிலை மழையும் மிலை ஆனாலும் எல்லாவற்றையும் நிரப்புவார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்கிறவர். இந்த பாடல் நன்றி சொல்லி மை பாட வந்தோம். பாடலில் Hallelujah.
புகழ்ச்சியும் வாக்குனீரே. ஹalleluya. வாக்குத்தத்தத்தை செய்கிறவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எல்லா நேரத்திலும் அவர் நல்லவரா இருக்கிறாரு. ஹalleluya. இந்த பாடல் கண்ணப்படம் எல்லாம் உள்ளது ஆகுவது தேவா. இந்த பாடலை பாடி துதிப்போமாக. தேவ சமூகத்தை நாம் துதிக்கும் போது அவர் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனாலே நாம் துதிக்கும் போது ஆராதிக்கும் போது அவர் பரிசுத்த தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. எல்லாம் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி துதிப்போம். எல்லாம் உள்ளதே ஆகுவது தேவா. இந்த பாடலை Yeah.
sign that Jesus Christ is coming soon. எத்தனை பேர் விசுவாசமாய் நீங்க ஏற்றுக்கொண்டு அவரோடு நாம் போக விரும்புகிறீர்கள்? ஆமென். ஹல்லேலூயா. காலை தேவ சமூகத்தை பார்க்கும்போது அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். யாரெல்லாம் நான் இன்னும் ஆயத்தப்படல, நான் இன்னுமாய் கர்த்தருக்காக ஒண்ணுமே நான் செய்யல, உலகமானது இந்த பாவமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் போய் கொண்டிருக்குது. இந்த சமீபத்தை பார்க்கும்போது பெரிய ஒரு புரட்சி இந்தியா தேசத்தில் வெடித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் நன்றாக தெரியும் என்ன காரியம் நடந்துச்சு. We are living the last days. நம்ம இன்னுமாய் நம்முடைய சூழ்நிலைக்காக நம்ம சுயத்திற்காக நம்ம வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் அநேக ரட்சிக்கப்படாத ஒரு ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். அதுதான் நான் எந்த குறிச்சும் நான் எது குறிச்சும் கவலைப்படையாதம்மா. என் நோக்கம் திட்டமா என் தரிசனமெல்லாம் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக. காலம் சத்தம் வாணிந்தோடி கூடவே என் இயேசு ராஜா வந்து வாயத்திற்கு சொல்ல முடியும். என்னை இயேசுக்காக நான் காத்திருக்கிறேன். இந்த பாடலை பாடி ஒரு பாடலை சாயங்காலம் வந்து சொன்னா இந்த சாங் பாடுங்க. இந்த 2000 வருகை குறித்து பாடுவது ரொம்ப சந்தோஷம். எனவே இந்த பாடலை குறித்து நாம் ஆராதிப்போமாக. தட்டி பாடி Thank you.
தேவனை நாம் என்ன செய்கிறோம்? சந்திக்க போகிறோம். ஒரு சொந்தக்காரர் நம்ம சந்திக்க போறோம்னு சொன்னா எப்படி இருக்கிறோம்? சும்மா போயிடுவோமா? நல்லா அலங்காரமாய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன செய்யறோம்? ஸ்வீட்டோ பண்ணோ இதை வாங்கிட்டு சொந்தக்காரர் வீட்டுக்கு போறோம். இல்லை என்ன செய்ய மாட்டான், அவன் கண்டுக்க மாட்டான். இது உலகம். இங்க சொல்லுகிறது, என் தேவாதி தேவனை நான் சந்திக்க போகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு சந்தோஷமா இருக்கீங்க? ஏசப்பா, அங்க கவலையும் இல்லை, கண்ணீரும் இல்லை, துக்கமும் இல்லை, எதுவுமே இல்லை. ஏனால் எப்போதும் சந்தோஷம். பக்கத்து பசங்க சந்தோஷம். அல்லேலூயா. சமூகத்தில் தேவ பிரசன்னத்திலே தேவனுடைய ஆலயத்தை கடந்து வரும்போது மிகுந்த ஒரு சந்தோஷம், சமாதானம் வரும். எனக்கு விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. எந்த இடத்துல போனாலும் ஒரு சமாதானம் இல்லை. ஆனா இருக்கிற இடத்துல தேவ சமூகத்தை நீ கடந்து வரும்போது அது காட்டில ஒரு சந்தோஷம், சமாதானம் இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால பார்ப்பது 9 மாதங்கள் முடித்து இந்த 10வது மாதத்தில் நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த மாத வாக்குத்தத்த வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாங்கள் ஏற்கனவே இந்த யூடியூப் மூலியமா நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். குரூப்ல நாம் போட்டிருக்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை 1 Peter chapter 5 verse 10 வாசிக்கலாம் ஒருவர். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை. But the God of all grace, who had called us unto his eternal glory by Christ Jesus, after that he had suffered a while, make you perfect, establish, strengthen, settle you. இப்படியா இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால், இவைகள் எல்லாவற்றையும் செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். யாரும் உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து, புரியுதுங்களா? உங்களுக்கு உண்டான கிருபைகளை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். ஒவ்வொரு வேதத்திலும் ஒரு மாதிரி இருக்கிறது. 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை நமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவ தாமே கொஞ்சம் காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். என்ன செய்வாரு? சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார். வாசிங் சிஸ்டர் தைரியமா வாசிங்க. இயேசு கிறிஸ்து அது இரண்டாவது பகுதி. சீர்படுத்துவார், தேவன் தாமே கொஞ்சம் காலம். இரண்டாவது பகுதி உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. என்ன செய்வாரா? இந்த மாசத்துல என்ன செய்வாரா? சீர்படுத்தி, சொல்லுங்க. முதலாவது என்ன செய்வாரு? சீர்படுத்துவாரு, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இங்கிலீஷ்ல என்ன சொல்லப்படுகிறது? அந்த பேசேஜ் மாற்றுவார். Perfect, established, strengthen and settle. Perfect, establish, strengthen and settle you. பாத்தீங்களா? நான் சொல்றேன், நான் செட்டில் ஆயிட்டேன் பாஸ்டர். முதல்ல நான் ஆகணும், சீர்படுத்தணும், ஸ்திரப்படுத்தணும், பலப்படுத்தணும், நிலைநிறுத்தணும். ஒரு மனுஷனுக்குள்ள நிலைநிறுத்தணும், செட்டில் ஆகணும். புரியுதுங்களா? இப்போ ரேகா சொல்றது, நான் செட்டில் ஆகணும் லைஃப். அப்போ எப்படி செட்டில் ஆகணும்? முதலாவது குடும்பத்தை சீர்படுத்தணும், ஸ்திரப்படுத்தணும், பலப்படுத்தணும். You have to make strong yourself.
இல்லைங்களா? நான் ஸ்ட்ராங்கா இல்ல, சீர்படுத்தல, ஸ்திரப்படுத்தல, எப்படி நீ நிலைநிறுத்த முடியும்? இல்லைங்களா? 9 மாசம் முடிச்சிட்டு இந்த 10வது மாசத்துல you have to establish yourself. Amen. Hallelujah. கர்த்தருக்குள்ள நிலைநாட்டப்பட வேண்டும், பலப்படுத்தப்பட வேண்டும். நான் கர்த்தருக்குள்ள எப்படி இருப்பேன்? கடைசியாக நிலைநிறுத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவங்களை பார்க்கும்போது ஒரு நாள் ரட்சிக்கப்பட முடியாது, சரிங்களா? ஒரே நாள்ல கிறிஸ்துவங்களை பார்க்கும்போது நான் கிறிஸ்துவ சொல்றேன், அது லாங் டர்ம் ப்ரோசஸ். ஒரு மனுஷன், நான் வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு இருந்தேன், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஒரு பாவம் மன்னிப்பு உண்டாக வேண்டும், மன திரும்புதல் உண்டாக வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், ஞானஸ்நானம் இடம்பெற வேண்டும், கடைசியாக அபிஷேகம் பெற வேண்டும். எத்தனை காரியத்தை சொன்னேன்? Repent, forgiveness, repentance, baptism and filled with the Holy Spirit. இதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷன் ஃபார் கிறிஸ்டியன் பீப்புள். இதுதான் ஒரு எப்படி இருக்குது அஸ்திபாரம். ஒரு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் இதுதான் ஒரு அஸ்திபாரம். இது 4 குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீ நல்ல ஒரு கிறிஸ்துவ என்று இல்லை அர்த்தம். என்ன இல்லை அர்த்தம்? சீர்படுத்த வேண்டும், ஸ்திரப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும், நிலைநிறுத்த வேண்டும். இந்த 4 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னு சொன்னால் அசைக்க முடியாது. Amen. Hallelujah. Build with your relationship with God. உங்களுடைய உறவை வந்து யார்கிட்ட வளர்த்துக் கொள்ள வேண்டும்? இயேசு கிட்ட. சொல்லுங்க, இயேசு அப்பாக்கு நான் என் ரிலேஷன்ஷிப் வளர்த்த வேண்டும். Amen. எல்லாமே சீக்ரெட்டா இருக்கு, உலகமும் சீக்ரெட்டா இருக்கு, குடும்பத்தையும் சீக்ரெட்டா இருக்கு. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. என்னதான் நடக்குதுன்னு தெரியல பாஸ்டர். வீட்டுல தான் இருப்பாங்க. என்ன நடக்குது? நீ செபிக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த கொஞ்ச காலத்துல தேவன் கர்த்தர் சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்துவா, நிலைநிறுத்த போது இந்த மாசத்துல தேவ சுமக்கம் காத்து நாம் ஜெபிக்க வேண்டும். Hallelujah. This is a promise word of this month October. இது வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வைத்து நீங்கள் குடும்பத்தை ஜெபிங்க. அப்பா, எங்க குடும்பத்தை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும் எங்க நாட்டும் அப்பா. Hallelujah. Hallelujah. இது கடைசி நாட்களை, கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அக்டோபர் மாதம் முடிந்து நவம்பர் டிசம்பர் இந்த 2020 ஆண்டில் இந்த காலத்தில் முடிந்தது. அந்த தேவ சமூகத்துல மாறாத தேவனாய் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். Hallelujah. இந்த காரியங்களை நினைவுகூர்ந்து ஜெபிங்க. தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் நாம் சொல்லிட்டு இருந்தோம். இந்த மாதம் 22ஆம் தேதி ஆரம்பித்து நவம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் 40 நாள் இந்த உபவாச கூட்டத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். 40 days prayer நாம் ஜெபிக்கிறோம். ஜனவரியில ஜெபிச்சோம். இந்த முதல்ல கடைசி நாட்களை நாம் ஜெபிக்க போகிறோம். 40 days ஜெபத்திலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிங்க. குடும்பத்துக்காக ஜெபிங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, தேசத்துக்காக ஜெபிங்க, பட்டணத்துக்காக ஜெபிங்க. தேவன் இந்த 40 நாளையும் கர்த்தர் மகிமை உள்ள காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இத்தனை பேர் சுவாசிப்பீங்க. நான் ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தை நாம் பார்ப்பது பிள்ளைகள் தேவனால் வருகிற சுதந்திரம். The heritage, the children of heritage of the Lord. Amen. Hallelujah. பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆஸ்வதிங்க. எத்தனை பேர் ஆஸ்வதிக்கிறீங்க? பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. Amen. எந்த ஒரு சூழ்நிலை முரட்டாட்டமா இருப்பாங்க, பிடிவாதமா இருப்பாங்க, தேராதா இருக்கா, பேரு இந்த பாஸ்டர் சொல்லக்கூடாது. பிள்ளைகளை நீங்க ஆஸ்வதிக்க வேண்டும். Amen. ஞானம் உங்களுடைய பிள்ளைகள். Amen. இந்த காரியங்களுக்காக ஜெபிங்க. இந்த காவலை பார்க்கும்போது victory in the blood of Jesus Christ. இயேசுவின் இரத்தத்தினால ஜெயம் உண்டு. பக்கத்துல சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தினால ஜெயம் உண்டு. Victory in the blood of Jesus Christ. Hallelujah. எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். Hebrews chapter 9 verse 28. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 28வது. எபிரேயர் அவರಿಗೆ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 28ನೇ ವಚನ. My debt is paid once and for all. அவர் கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் நமக்காக விதித்தார் என்று வாசிக்கலாம். Hebrews chapter 9 verse 28. எடுத்துங்க வாசிக்கலாம், நேரத்தை வீணாக்காம. So Christ was offered once to bear the sins of many. To those who eagerly wait for him, he will appear a second time, apart from sin, for salvation. கிறிஸ்துவம் அநேகருடைய பாவங்களை சுமந்து, கிறிஸ்துவம் எல்லாருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிட்டு என்ன செய்றாரு? ஒரே தடவை. இல்லைங்களா? ஒரு கிறிஸ்துவ பார்க்கும்போது
இந்த வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே வந்த பிறகு நம்ம என்ன சொல்லுவோம், நல்லா பிளாக் ட்ரெஸ் போட்டு இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சாங்க ஆண்டவர், வீட்டில் துக்க கஞ்சி. இந்த ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன்ஸ் கலாச்சாரத்தை போல கிறிஸ்து வருஷம் அவர் அடிக்கிறார். இது சொல்லப்படுகிறது, ஒரே தடவை பலியிடப்பட்டது நமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பையும் அருளும்படி. என்ன செய்யறா? நமக்காக காத்திருக்கிறவர்களுக்கு என்ன உண்டாகிறது? ரட்சிப்பை. Those who are waiting for him, there is a salvation in your life. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எனக்காக அவர் பலியானார், என்னுடைய பாவங்களுக்காக பலியானார், என்னை மீட்டெடுக்க முடியாத ஒரு பலியானார். He sacrificed in the cross of Calvary in the 2020 years before. 2020 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக ஒரு பலியானார் என்று பார்க்கிறோம். இங்க சொல்லப்படுவது victory through the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயம் வரும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உங்களுடைய இரத்தத்தினால இல்ல, இயேசு கிறிஸ்து இரத்தம். சரி, இயேசு கிறிஸ்து இரத்தம். The blood of Jesus Christ. Hallelujah. Those who are eagerly waiting, the salvation will come. உடைய யாரெல்லாம் தாகத்தோடு வாஞ்சியோடு காத்திருக்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகிறது? ரட்சிப்பு உண்டாகிறது. எத்தனை பேர் காத்திருந்து நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் சூழலை கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்து என்னை எல்லா பாவத்தையும் விட்டு என்னை மீட்டெடுத்து தேவன் என்னை ரட்சிப்பில் நடத்தி நிற்கிறார். தவறான ஒரு சிந்தனை, தவறான ஒரு உபதேசத்திற்குள்ளாய் உலகம் போய் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவ குறித்து, மதத்தை குறித்து. கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது மதத்தை ஸ்தாபிக்க அல்ல, பாவிகளை ரட்சிக்க முடியாம வந்தார். Hallelujah. Jesus Christ came to this world not to establish the religion. He came to this world to save the sinners. பாவிகளை ரட்சிக்க முடியாத இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். பக்கத்து பாவிகளை ரட்சிக்க முடியாத. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தது நோக்கம் எதுக்கு? பாவிகளை ரட்சிக்க முடியாம வந்தார். ஆமென். மனத்திரும்புதல் உண்டாக வேண்டும். பார்க்கும்போது அதுக்கு அடியாளத்தான் என்று சொல்றாரு, whenever you take part is my the cup and bread, remember me. எப்பொழுதெல்லாம் நீங்கள் பானம் பண்ணுகிறீர்களோ நினைவு கூறுங்க. ஆமென். prepare yourself. நீங்கள் ஆயத்தமாய் கடந்து வர வேண்டும். this is the qualification. இதுதான் ஒரு தகுதி. ஒரு அப்பத்தை ரசத்தை புசிக்கணும்னு சொன்னா மனத்திரும்புதல் உண்டாக வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், ஞானஸ்தானப்பட வேண்டும். ஹalleluya. இதுதான் உண்மை, ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் ஃபார் கிறிஸ்டியன்ஸ். ஒரு மனுஷன் மனத்திரும்புதல் ரட்சிக்கப்படுறது இல்ல, பாஸ்டர் எனக்கு அப்பது திராட்சை ரசம் கொடுக்க முடியுமா? வெள்ளிக்கிழமை நான் உபவாசம் கொடுத்த சொன்னேன், இப்ப நான் அப்ப டாடி ஞானஸ்தானம் கொடுத்து சொன்னேன், நான் ஞானஸ்தானம் கொடுத்துருவாங்க. புரியுது இல்லைங்களா? எப்பப்பா ஞானஸ்தானத்தை எங்க தரல பாஸ்டர்? என் சின்ன வயசுல என் அம்மா கொடுத்தாங்க ஞானஸ்தானம். சர்ச்சுக்கு போனாலும் அது பிரதிஷ்டை செய்கிறது, டெடிகேஷன். there is no baptism. புரியுது இல்லைங்களா? சின்ன வயசுல கொடுக்குறதுனா அது பிரதிஷ்டை செய்கிறது, டெடிகேஷன். தவறான ஒரு உபதேசங்கள் இன்னைக்கு உலகத்துல ஒரு மனுஷனுக்கு நல்ல அறிவு உண்டாகும், அதுதான் ஞானஸ்தானம், ஞான அறிவு உண்டாகும். புரியுதுங்களா? இப்ப ஆனா கூப்பிட்டு ஆனா நாளைக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறோம் சொன்னா நான் ஒத்துக்குங்களா? சமாதானம் ஏற்றுக்கோமா? சொசைட்டி தான் ஏற்றுக்கோமா? இல்ல. நன்றாக நல்ல ஒரு அறிவு உண்டாக வேண்டும். இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்திருக்க வேண்டும். ரட்சிப்புனா நான் தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைக்கு, இல்லைங்களா? பாஸ்டர் பிள்ளை தான், ஆனா பாஸ்டர் நான் வந்து தவறு செய்யக்கூடாது. புரியுதுங்களா? நல்லா வளர்ந்து நல்ல அறிவு உண்டான பிறகுதான் அதே சொன்னோம், அப்பா என் ஞானஸ்தானம் கொடு, இல்லைங்களா? ஒரு கட்டாயமாய் ஒரு அவங்களை நீ செய்தாதான் செய்யணும், இல்லாட்டியா அவன் கல்ற தருவல உனக்கு திருமணம் செய்யறதுல இதுதான் எனக்கு ஓடிட்டு இருக்கு உலகத்துல. எதுக்குப்பா ஞானஸ்தான? நீங்க தான் சொன்னீங்களா திருமணம் நான் செய்ய மாட்டேன், அதுதான் நீங்க ஞானஸ்தானம் எடுத்த போகுமா பரலோகத்துக்கு? நன்றாக ஒரு முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாத்தோடு ஒரு ரட்சிப்பு உனக்குள்ள உண்டாகணும். ஏமே நீங்க சொல்றது கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் விதிப்பார். For you and me. இரண்டாவதாக I am justified. நான் நியாயத்தீர்க்கப்பட்டேன். ரோமர் 5 அதிகாரம் 9 வசனம் சொல்லப்படுகிறது.
Since we have now been justified by this blood, how much more shall we be saved from the God who worked through him? வாசிக்கலாம் ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். என்னவா இருக்கிறோம்? சொன்ன உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சா? யார் நீதிமானா? நீங்க எல்லாம் இந்த மிலிட்டரி பார்த்துட்டு சொல்லுங்க, அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான் நாங்க. இது சொல்லுது, I'm justified by the blood of the Christ. யாரெல்லாம் நீதிமானு? சொல்லுங்க, எல்லாம் நீதிமான் தான். சில கேட்பீங்க, நீதிமானா? சொல்லுங்க, நான் நீதிமான் தான். எது நீதிமானா? நீங்க உன் பேரை சொல்லி இல்ல, உங்களுடைய பேக்ரவுண்ட் சொல்லி இல்ல, உங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான். Hallelujah. Be redeemed by the precious blood of Jesus Christ. I am a righteous person. Hallelujah. யார் நீதிமான்? தைரியமா சொல்லுங்க, நான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான். ஒரு பக்கத்துக்கு சந்தேகமே வேணாம். There's no doubt at all. இங்க என்ன சொல்லப்படுது வாசிக்கும் போது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற, அவர் இரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. யாரால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? சொல்லுங்க, யாரால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? சரி, யாரால ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? சரி, இயேசு. Jesus. I've been saved from the Jesus Christ. யாருக்காக ரட்சிக்கப்படணும்? இயேசுக்காக ரட்சிக்கப்படணும். இது சொல்லப்படல கல்லறைக்காக, திருமணத்துக்காக, பிள்ளைக்காக இல்ல. என் இயேசுக்காக நான் ரட்சிக்கப்பட வேண்டும். Hallelujah. Jesus is the only way. இயேசு தான் ஒரே ஒரு வழி. Hallelujah. Hallelujah. யாரெல்லாம் அறிகிறார்களோ, யாரெல்லாம் அவர் புரிந்து கொள்கிறார்களோ, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். Amen. I am forgiven. எபேசியர் 3:7 சொல்லப்படுகிறது, I am forgiven. எபேசியர் 3:7 Ephesians 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியப்படியே, இவருடைய இரத்தத்தினாலே, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. யாரால உண்டாகிறது? பாவ மன்னிப்பு உண்டாகிறது, மீட்பு உண்டாகிறது. யாருடைய இரத்தத்தினாலே? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. சொல்லுங்க, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? நீங்க மீட்டெடுக்கப்பட வேண்டுமா? You serve the redemption through the blood of Jesus. The forgiveness of sins supports with the riches of God's grace. இங்கிலீஷ்ல நல்லா சொல்லப்படுகிறது. அவருடைய கிருபையினாலே, அவருடைய ஐஸ்வரியத்தினாலே என்னுடைய பாவங்கள் முற்றிலுமாய் மன்னிக்கப்பட்டது. நான் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறேன். How come redemption will come? Through Jesus Christ. How will the forgiveness will come in your life? Through Jesus Christ. எப்படி நீ மீட்டெடுக்கப்பட இயேசுவின் இரத்தத்தினாலே. எப்படி பாவங்கள் மன்னிக்கப்படும்? இயேசுவுடைய இரத்தத்தினாலே. பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் bread. பைபிள்ல ரெண்டு விதமான காரியங்கள் இருக்கு. ஒன் ஓல்ட் டெஸ்டமென்ட், ஒன் நியூ டெஸ்டமென்ட். இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் டைம்ல வந்து ஒரு மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு சொன்னால் என்ன சொல்வார்கள்? ஒரு ஆடு கொண்டு வந்துட்டு அந்த பலி செலுத்தி அந்த ரத்தத்தை அந்த ஆசாரியனுக்கு கொடுக்கும்போது மகாஸ்தல உணர்வுமான வஸ்திரம் ஹோலி அண்ட் ஹோலி ஆஃப் ஹோலிஸ் அந்த இடத்துக்கு போது பரிசுத்தத்துக்கு அந்த ஆசாரியருக்கு உள்ள போக முடியும். அந்த ரத்தத்தை அந்த தெளிக்கும் போது மனுஷனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். யாருடைய பலினால? ஒரு ஆடு பலி செலுத்துறாங்கன்னு சொன்னால் அந்த ஆடு ரத்தத்தை தெளிக்கும் போது உன்னுடைய பாவங்கள், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆடை கொண்டு வந்து அது பலி செலுத்தி அந்த ரத்தத்தை கொண்டு போய் அந்த இடத்துல உன்னதமான ஒரு இடத்துல தெளிக்கும் போது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இது பழைய ஏற்பாடு. புரியுதுங்களா? This is the Old Testament bread. The animal sacrifice the blood will sprinkle. When you sprinkle the blood, your sins will forgive. This is the Old Testament bread. And the New Testament bread, Jesus Christ himself died in the cross of Calvary. புதிய பாடலை என்ன உண்டாகிறது என்றால் பலி யாருடைய பலி உண்டாகிறது? சொல்லுங்க, யாருடைய பலி? இயேசு கிறிஸ்துவின் பலி சிலுவையில் உண்டாகிறது என்று பார்க்கிறோம். அந்த பலி நிமித்தமா, அந்த ரத்தத்தின் நிமித்தமாய்
உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. நீங்க பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய பாவங்கள் உண்டாகணும்னு சொன்னா மன்னிக்கப்படணும் என்ன பலிகள் நீங்க பாக்குறீங்க. அது எந்தத்துல இருந்து வருது? வேதத்துல தான் வருது. புரிஞ்சுங்களா? அது பழைய ஏற்பாடுல, புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. இது சொல்லப்படுது I am forgiven. எத்தனை பேச முடியும்? நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லது என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கும்போது I've been spiritually healed. On the day even my flesh will be replaced with the corruptible body. என் சரீரமானது ஒரு பாவத்துல இருந்துச்சு, என் உள்ளமானது பாவத்துல இருந்துச்சு, ஆனா நான் ஆவிக்குரிய விதத்துல நான் சுகம் பெற்றேன். அல்லேலூயா. வாசிக்கல 1 பேதுரு 2:24 வசனத்தை. 1 Peter chapter 2 verse 24. அவருடைய தழும்புகளாலே நான் சுகமானேன். எத்தனை பேர் சுகமானோம்? ஆமென். I am spiritually healed. நான் ஆவிக்குரிய விதத்துல நான் சுகமானேன். அவருடைய தழும்புகளால் சுகமானேன். ஆமென். I've been spiritually I am healed. இந்த சொல்லப்படுகிறது அவர் எல்லாவற்றையும் அவருடைய தழும்புகளால நான் சுகமானேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு எத்தனை பேருக்கு ஒரு சுகம் வேணும்? அல்லேலூயா. நல்லா இருப்பீங்க. உள்ள நான் நொண்டிட்டு போவீங்க. டாக்டர் என்ன சொல்ற? உடனே எக்ஸ்ரே பண்ண எடுக்கணும், ஸ்கேன் பண்ண, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும். ஏன்னா வெளியே தெரியல, உள்ளதான் என்ன இருக்குது தெரியணும். இங்க சொல்லுது இயேசு கிறிஸ்துவின் தழும்புனாலே உங்களுக்கு சுகம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் செபிக்கும் போது ஆண்டவர் இப்ப வாசிக்கலாம் அந்த பகுதியை. 1 பேதுரு 2:24 வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லாரும் சொல்லுங்க. பாவத்துக்கு நாம் என்ன ஆகணும்? செத்துறணும். பாவ சத்தாதான். இப்ப இந்த செடி வளரணும்னு சொன்னா, நல்லா வளரணும்னு சொன்னா, இதுக்குள்ள இருக்கிறது எல்லாம் காஞ்சி போனதெல்லாம் வந்துருக்கு. அந்த காஞ்சி போன காரியெல்லாம் வந்து இந்த செடியோ இங்க நல்லா பளிச்சுட்டு கிரீனிஷா இருக்குது. இந்த பச்சையா இருக்கிற செடியை வந்து அந்த காஞ்சி போன செடியை வந்து அந்த வைரஸ் வருதுன்னு சொன்னீங்கன்னா, இந்த வைரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. என்ன பண்ணுவோம்? பாடி அப்படியே இன்ஃபெக்ஷன் ஆகி இந்த செடியோ என்னடோ. அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கிறோம். அவன் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். என்ன செஞ்சாரு? சிலுவையின் மேல் He சுமந்தார். carried all your sins in the cross of Calvary. ஒரே ஒரு அதான் சொல்லுமா அர்த்தாங்க. ஒரு பாவத்தையும் அவர் செய்யல. ஏன் தெரியுமா? நீ சேர்க்கிற பாவத்துக்காக அவர் சுமக்க முடியாகி அவர் சிலுவையில் மறித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்திலே பெரியதான ஒரு பலி என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வெற்றி தருகிற ரத்தம். அல்லேலூயா. We cleanse to his, we spiritually we live alive. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் ஆவிக்குரிய விதத்துல நான் ஜீவனோட இருக்கிறேன். மாம்சம் பாவம் இதெல்லாம் செத்ததான் நீ நீதிமானாக்கப்பட முடியும். ஆமென். ஹல்லேலூயா. வீட்டுல பெரிய மூட்டையோட பாவத்தை வச்சுட்டு என் ஆஸ்வதி மாண்டவரே ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அந்த மூட்டை எல்லாம் கழட்டி தூக்கி போடுவோம் இல்லைங்களா? இல்லாட்டி ஒரு சுருவத்தை வச்சுப்பாங்க, உருவத்தை வச்சுப்பாங்க. டேய் அதை கும்பிட்டு என் ஆஸ்வதி ஆஸ்வதிக்குமா? ஏன்னா எத்தனை விளைவிக்குமா நான் சொல்றேன். தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் விட்டு தேவாப்பா உண்மையான மீதிய ராஜ்யத்தை தெரிஞ்சு அப்படிதான் எல்லாமே கொடுக்கப்படும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும்போது கர்த்தருக்குள்ளே பரிசுத்தமான இருக்க வேண்டும். நீங்கள் ஜீவிக்கும் போது நான் உண்மையாய் வெரி ட்ரூலி ஐ ஃபீல். யோவான் 6:53 வசனத்தை வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 6 verse 53. தெரிஞ்ச வருஷம் எல்லாருக்கும் தெரியாது. மேயாகவே
6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். அதற்கு இயேசு ம். அவர்களை நோக்கி, ம். நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் ம். அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் ம். உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். புரியுது இல்லைங்களா? என்ன சொல்ற ஒரு விஷயம் வாசிங்க, இங்கிலீஷ்லயே வாசிங்க, நல்லா தெளிவா Then வாசிங்க. Jesus said to them, Most assuredly I say to you, unless you eat the flesh of the Son of Man and drink his blood, you have no life in you. புரியுதுங்களா? அவர் ரத்தத்திலையும் ஒரு பாத்திரத்திலையும் நீங்கள் பானம் பண்ணாமல் போனால் உங்களுக்கு என்ன இல்ல? ஜீவன் இல்லை. என்ன இல்லையா? ஜீவன் இல்லை. ஜீவன் இல்லை. தெளிவா சொல்லியிருக்குதா? நீங்கள் இந்த அப்பத்திலையும் இந்த பாத்திரத்திலையும் நீங்கள் பானம் பண்ணாமல் போனால் என்ன இல்ல உங்களுக்கு? ஜீவன் இல்லை. பக்கத்துல சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை. யாருக்குள்ள ஜீவன் இல்ல? எங்களுக்குள்ள. எங்களுக்குள்ள ஜீவன் இல்லை. எங்களுக்குள்ள ஜீவன் இல்லை. என்ன சொல்றாரு அதுக்கு? வாசிக்கலாம் அந்த பகுதி முழுதுமாய். அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு யார் சொல்றேன்? உலகத்துல இருக்கிறவங்க சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பத்திரமான ஒரு பானத்தை நாம் பானம் பண்ணக்கூடாது. நல்லா அடிச்சுட்டு வீட்டுல வந்து ஆண்டவரே நான் பரிசுத்தமா நீ கேட்டுக்கொள்ள முடியுமா? வீட்டுல நல்லா சண்டை போட்டு வந்து ஆண்டவரே இந்த பாத்திரத்தை பங்கு போட முடியுமா? இல்ல, இது சொல்லுவது நீ எப்பொழுது அப்பத்தையும் இந்த பாத்திரத்துல பங்கு பெறுகிறியோ எப்படி இருக்க வேண்டும்? தேவ சமூகத்துல நான் உண்மையோடு பரிசுத்தத்தோடும் சில உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் சாட்சியோடும் ஆண்டு சமூகத்தில் நான் கடந்து வர வேண்டும். Hallelujah. Hallelujah. I want to be the holy life. ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நமக்குள்ள வேணும். சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல. இந்த வசனம் சொல்லப்படுது. Truly I'm saying those who take part in this holy communion unless you never leave. இல்லாமல் போனால் ஒருபோதும் ஜீவிக்க முடியாது. அல்லேலூயா. நாளை பார்ப்பது தேவ சமூகத்தில் சொல்றது I am cleansed. நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன். யாருடைய ரத்தத்தினாலே? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன், சுத்திகரிக்கப்பட்டேன். I am cleansed by the blood of Jesus Christ. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. The blood of Jesus Christ, His Son, the cleanser for all your sins. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சகலவித பாவங்கள் கழுவப்பட்டு என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். Hallelujah. The world will never forgive us sins. Your things will never forgive us sins. Your worth is never forgive us sins. Your treasure is never forgive us sins. Only through Jesus Christ. உனக்கு இருக்கிற உலகத்துல உனக்கு மன்னிப்பு உண்டாகாது. நீ வைத்திருக்க பொருள் நிமித்தமாய் மன்னிப்பு உண்டாகாது. நீ வைத்திருக்க பணத்தின் நிமித்தம் மன்னிப்பு உண்டாகாது. நீ வைத்திருக்க படிப்பு நிமித்தமாய் மன்னிப்பு உண்டாகாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மாத்திரம் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு காரியம், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். நீங்கள் கிறிஸ்துவலாய் இருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்றால் இயேசு கிறிஸ்து என் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. Jesus Christ cleansed by the blood of Jesus Christ. Hallelujah. சொல்லுங்க எல்லாம் வாசிக்கலாமா? Cleansed the blood of Jesus. Hallelujah. Hallelujah. அது பேர் நல்ல பேர் ரெட்ல ஜீசஸ் என்ற வார்த்தை ரெட்ல மார்க்கம் தெரியுமா? அது ரத்தம். ஆமென். பரிசுத்தமாக்கப்பட்டோம் இயேசுவின் ரத்தத்தினாலே. Hallelujah. 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 சுத்திகரிக்கப்பட்டோம். You are purified your comes in your life. நீ பியூரிஃபை பண்ண சொன்ன மிஷன் இன்னைக்கு சாப்பிட தண்ணியும் இன்னைக்கு பியூரிஃபை பண்ணி கிளீனா தந்துருது. மனுஷன் கத்தா இந்த சரீரத்தில் இருந்துச்சுன்னா பிளாஸ்மா கிட்ட தான் பண்ணா பியூரிஃபை ஆகும். அதுல பாவங்கள் மன்னிக்கப்பட்டனா இயேசுடைய ரத்தம். ஆமென். அல்லேலூயா. சரி இயேசுடைய ரத்தம் பாவங்கள் மன்னிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி ரத்தத்தினாலே கழுவப்பட்டதான நீங்க I have the power to overcome my enemy. நீ ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருந்தால் உன் எதிராளியை நீ ஜெயிப்பேன்.
ஆமென். உன்னுடைய ரத்தத்தினால் நீ கழுவப்பட்டிருந்தா யார் ஜெயிப்பேன்? யாருடைய எதிராளி? எபேசியர் புத்தகம் கிளியரா சொல்லுது. மாம்சத்தோட இல்ல, ரத்தத்தோட இல்ல. யாருடைய யுத்தம் உங்களுக்கு? துரைத்தனைகளோடும் அதிகாரிகளோடும் அந்தகாரங்களோடும் இல்லைங்களா? இதோட தான் நீ யுத்தம். அவங்க தான் உனக்கு எனிமி. நீ சொல்லுவான், என் மாமா தான் எனக்கு விரோதி, என் சித்தாப்பா தான் எனக்கு விரோதி, நான் போயிடுச்சு நான் சொல்லல, எனிமி. புரியுதுங்களா? தவறான ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள உண்டாகக்கூடாது. எனிமி யாரு? விசுவாசமானவன். இந்த உலகத்துல விசுவாசம் இருக்கிறானா? சின்ன வயசுல அவனுக்கு சொல்லிடுவாங்க, போவாதீங்கோ, விசுவாசம் பேய் வந்து. நம்ம என்ன நினைப்போம்? அந்த இருக்கிட்ட போக மாட்டோம், 7 மணிக்கு இருக்குல்ல. இன்னொருத்த சொல்றாங்க, 12 மணி ஆனா நாய் கூட விடும், விசாசு வந்துச்சு. நான் எந்த தப்பா சொல்றேன்னா கேட்கிறேன் இல்ல, நாய் யாரும் அலுவல் சத்தம் எல்லா நேரத்துல தான் இருக்கு. நம்முடைய சிந்தனை நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது சொல்லப்படுகிறது வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, Revelation chapter 12 verse 11 says, and the overcoming by the blood of the lamb. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். என்ன செய்றார்கள்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம். யாரை ஜெயிக்கிறார்கள்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் மரணத்தை ஜெயிக்கிறார்கள், பிசாசை ஜெயிக்கிறார்கள், மந்திரத்தை ஜெயிக்கிறார்கள், சாத்தானுடைய சதிகளை ஜெயிக்கிறார்கள். இல்லைங்களா? யாருடைய ரத்தம்? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். அல்லேலூயா. ஒரு சகோதரிக்கு பேய் பிடிச்சு, பாஸ்டர் வாங்க போனேன். பேய் சொல்லுது, இவருடைய ரத்தத்தை நான் குடியாம நான் போக மாட்டேன். அது நாக்கு ஓடுது, பார்த்தா ஒரு 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 அடிக்கு நாக்கு வந்து போகுது. நான் சொன்ன இயேசு நாமத்தால உள்ள போ. சொல்லுங்க, எப்படிப்பட்ட சாத்தனை நாம் ஜெயிப்போம், எத்தனை வித சவால்கள் நாம் ஜெயிப்போம், எத்தனை வித மந்திரங்களை நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சொல்றது, உனக்குள்ள அபிஷேகம் இருந்துச்சுன்னா, ஆவின் வல்லமை இருந்துச்சுன்னா, you can overcome your enemy. நீ ஜெயிப்ப. சில பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீ தோற்று போன கூட்டம் அல்ல, ஜெயிக்கிற ஒரு கூட்டம். பிசாசுனை பார்த்து இந்த மகன் இந்த மகள் எப்படிதான் வாழ்றாங்கன்னு சொல்லுவாங்க. நீ சொல், பிசாசு சவாலோட சந்ததி நாங்க. மாசம் மாசம் பலவீனங்கள் வருது. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை இப்பொழுது இந்த மாசம் வந்துச்சுன்னா, யாரோட சகோதரி சொல்லி, இந்த மாசம் வந்துச்சு ஒரு பலவீனம் வருது, வயிற்றோட இருக்க வேண்டிய நாங்கள் ஜெபிச்ச ஆண்டவர் இந்த மாசம் எனக்கு பலவீனங்களே வரல. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாசம் இந்த காரியத்தை இந்த பலவீனங்கள் நம்மள அதே யோசிச்சு நம்ம இருக்கக்கூடாது. சொல்லுங்க, அந்த காரிய ஒர்க்கே ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த அடியாளம் இல்லாத போயிடும். ஹல்லேலூயா. Your weakness going to be stronger and stronger. உன் பலவீனங்களை கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றுவாரே. ஹல்லேலூயா. நீ என்ன ஜெபிக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஜெபத்துக்கு பதில் தருவாரு. நீ லெட்டர் போட்டா உங்களுக்கு எப்படி ஆன்சர் வருதோ, எப்படி இமெயில் மேல் அனுப்பிச்சா ஆன்சர் வருதோ, அதே போல உன் ஜெபத்தை செய்யும்போது ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவாரு. ஹல்லேலூயா. Jesus is a conqueror. இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தவர். சொல்லுங்க, Jesus is a conqueror. இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தவர். ஹல்லேலூயா. அதுதான் சொல்றேன், நீங்க தோற்று போகிற கூட்டம், எஜுகேஷன்ல ஆகட்டும், படிப்பில் ஆகட்டும், உங்களுடைய வாழ்க்கையில ஆகட்டும், உங்களுக்கு வேலையாகட்டும், நீங்க தோற்று போன கூட்டம் அல்ல. நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களை எந்த இடத்துல உங்களுக்கு தோற்று போனீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவாரு. எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு போனீங்களோ அந்த இடத்துல தீர்க்க தரிசனமா சொல்ற ஆண்டவர் உங்களை உயர்த்துவாரு. அவரோட பக்கத்துல இருக்க தம்பி பேருனா
மனோஜ் ஆண்டவர் சொன்னார், உன்னை கர்த்தர் ரெட்டிப்பான நன்மைகளுக்குள்ள நிரப்புவார். ரெட்டிப்பான உயர் உனக்குள்ள வருது. ஹalleluya. உன்னை யாரெல்லாம் உன்னை தள்ளிட்டாலோ ஆண்டவர் உன்னை அதிகமா நேசித்து உன்னை மென்மேலும் உயர்த்துகிறாரு. அநேக மதியில் உன்னை சாட்சி நிறுத்துவாரு. தேவ சமூகத்துல காத்திருந்து நாம் செபிக்கிறவர்களா இருக்கும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு. வெட்கப்பட்டுதான் இடத்தை கர்த்தர் உன்னை கீர்த்தி புகழ்ச்சியும் உனக்கு நிறைவேற்றுகிற தேவனாய் கர்த்தர், மென்மேலும் உயர்த்துகிற தேவனாய் கர்த்தர். ஹalleluya. ஹalleluya. யார் வெட்கப்பட்டு போனோம்? நான் வெட்கப்பட்ட பாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. யார் வெட்கப்பட்டு போனோம்? சில சாத்தானு சவால் விடுற சந்திதான். ஹalleluya. எல்லாம் சொல்லிட்ட பிறகு பிரச்சனை வரதா, போராட்டம் வரதா, பலவீனங்களும் வரதா. ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் எனக்கு தோல்வி இல்லை, ஜெயம் உண்டு. ஹalleluya. உன் பலவீனத்தை பார்த்து நீயே வெட்கப்பட்டு போகாத. உன் வியாதி பார்த்து நீயே வெட்கப்பட்டு போகாத. உன் கடன் பிரச்சனையை பார்த்து நீ வெட்கப்பட்டு போகாத. உனக்கு இருக்கிற வேலையை பார்த்து வெட்கப்பட்டு போகாத. எந்த இடத்துல நீ உண்மையா இருக்கிறியோ கர்த்தர் அதே இடத்துல உனக்கு உயர்த்துவாரு. ஹalleluya. யோசித்து பாருங்க, அவன் வேலைக்காரனா போறான் உள்ள அரசல் அரண்மனைக்குள்ள. ஆண்டவர் பார்க்கும்போது வேலைக்காரனை எங்க கொண்டு போய் போடுறாரு? சிறைச்சாலையில போடுறாரு. சிறைச்சாலை போட்டு நாம் சும்மா தானா? அவன் ஆராதிக்கிறவர்கள ஜெபிக்கிறவர்கள சிறைச்சாலையில எங்க கொண்டு வைக்கிறாரு? சிங்காசனத்தை ஆண்டு வைக்கிறாரு. ஹalleluya. ஹalleluya. அவன் எங்க இருந்தாலும் அவன் ஜெபிக்கிறவர்கள உயர்ந்த போதும் ஜெபிக்கிறது இல்லை. இல்லைங்களா? இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில விட்டோம்னா நல்லா ஸ்டார்டிங் நல்லா விசுவாசம் வர நல்லா கொஞ்சம் ஸ்டெப் மாறிட்ட பிறகு உயர்ந்த பிறகு ஸ்டைல மாறிடும். இன்னும் கொஞ்சம் போயிட்ட பிறகு விசுவாசமே மாறிடும். அதில் ஒரு கிறிஸ்துவிய வாழ்க்கை எந்த இடத்துல இருக்கிறியோ, உண்மையா இருந்தாலும் பரிசுத்தமா இருந்தாலும் அவர் சாட்சி உள்ளவராக உங்களை மாற்றுவார். ஹalleluya. ஹalleluya. இதை பார்த்து எந்த சவால்கள் வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில no longer under the curse of the law. ஒருபோது நீங்க சபிக்கப்பட்டவர்களே இல்ல. சில பொழுது நான் சபிக்கப்பட்டவங்க மனுஷனுக்கமா நீ உன் வாழ்க்கையை குறிச்சு உன் குடும்பத்தை குறிச்சு சாப விடுவான். சொல்லுங்க, none of the curse will affect my families. The sweet communion remembrance of his sacrifice. கடைசியாக சொல்ல லூக்கா என்ற சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. This is the cup, this new covenant, my blood which is shed for you. இது புது உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கிறது. நான் உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். எப்பொழுதெல்லாம் நீங்கள் பாடப்படுகிறீர்களோ என்னை நினைவு கூறுங்க. ஹalleluya. Whenever you take part, remember Pastor Benny நாம் சரி அவருடைய பிறந்தநாள் கொண்டாடும் போது அவர் காலையில் ஃபோன் பண்ண சொன்னார், எங்கள் தாய் ஒவ்வொரு வருஷமும் எங்களை ஆஸ்வதிப்பாங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு ஜபிச்சுட்டு ஒரு காணிக்கு கொடுப்பாங்க, என் பிள்ளைகளை ஆஸ்வதிப்பாங்க. இந்த வருஷம் அவங்க இல்லை. ஆனாலும் அவன் செய்த நன்மைகளை அவங்க என்ன செய்றாங்க? நினைவு கூறுகிறார்கள். ஆமென். ஹalleluya. கடந்த வருஷம் டிசம்பர் மாதத்துல நம்ம பலிபீடத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆல்டருக்காக நம்ம ஜெபிச்சோம். அவங்க டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி 22nd இந்த ஆல்டர் அவங்க சர்ச்சுக்காக கொடுத்தாங்க. இந்த பலிபீடத்தை அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க. ஜனவரியில அவங்க மறித்து போனாங்க. ஏன்னா நம்ம நினைவு கூறுகிறோம். ஹalleluya. ஆனாலும் இந்த வருஷம் சொல்லப்படுகிறது, எப்பொழுதுதான் நீங்க பானம் பண்ணுகிறீர்களோ என்னை நினைவு கூறுங்க. மனுஷரை குறித்து நம்ம அப்படி நினைவு கூறும்போது, போன வருஷம் அவங்க இருந்திருந்தாங்க, இந்த வருஷம் அவங்க இல்லையே. அவங்க நினைவு கூறும்போது இயேசு கிறிஸ்து 2020ஆம் வருஷத்துல உனக்காக எனக்காக மரித்து போனார். உனக்காக எனக்காக பாடுபட்டார். உனக்காக எனக்காக அடிக்கப்பட்டார். இந்த நேரத்திலும் காட்சி பார்ப்பது இருதயம் ஒளிஞ்சு போகிறது. அந்த காட்சி குறித்து கேள்விப்படுவது நம்மளுக்கு அறியாமல் நேருடைய வாழ்க்கையில கவலையில் அமர்கிறது. ஒருவர் இருக்கிறார், என்னை நேசிக்க முடியாது உலகத்தில் இயேசு. ஹalleluya. எப்பொழுதெல்லாம் நீங்க பானம் பண்ணுவீர்கள் யோசிச்சு சொல்லப்படுது,
பின்பு அவர் ஆ. அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்ன சொல்றாரு? இது உனக்காக எனக்காக கொடுக்கப்பட்டதான சரீரமா இருக்கிறது. இது நினை கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இது நீங்கள் செய்யுங்கள் என்றார். Hallelujah. Whenever you take part in the Holy Communion, remember me. எப்பொழுதெல்லாம் நீங்கள் பானம் பண்ணுகிறீர்களோ நீங்க என்ன செய்ய வேண்டும்? நினைவு கூறுங்க. நான் செய்தது உனக்கு ஞாபகம் இருக்குமா? தெரியுமா உனக்கு? மறந்துட்டியா? மனசு சொல்றான். சொல்றாரு, எப்பொழுதெல்லாம் நீங்கள் பானம் பண்ணுகிறீர்களோ நினைவு கூறுங்க. Hallelujah. நினைவு கூறுங்க சொன்ன மனுஷன் என்ன சொல்றான்? நன்றி இல்லாதவன் சொல்றான். நன்றி செலுத்தக்கூடியாக கட்டி சொல்ற கடந்தது. Hallelujah. உலகத்துக்குரிய மனுஷனுக்கும் என் தேவனான இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த வித்தியாசம். Hallelujah. உலகத்தில் ஏதோ ஒரு வாழ்க்கை நாம் செத்துட்டு போயிடுறதில்ல. வாழ்க்கை ஏதோ ஒரு வாழ்க்கை நாம் போயிடுற ஒரு வாழ்கிற வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும். வாழ்க்கை சாட்சியா இருக்கணும். வாழ்க்கை உண்மையா இருக்கணும். Hallelujah. 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 தெரியுமா? வாசலிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சமூகத்துல இது இருக்கிற இடத்துல நின்று ஜெபிக்க போறீங்க. அப்பாவுடைய சமூகத்துல திருப்பி எல்லாரும் எழுந்து நின்று சில நேரம் சிலுவை குறித்து நாம் பார்த்தோம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி லார்ட்ஸ் ஆஃபர். இது அப்போடைய அன்றைய போஜனமா இருக்குது, பந்தியா இருக்குது. காவலை ஒன்று சேர்ந்து இந்த பாக்கத்தில் பார்க்க பெற முடியாது. நாம் கடந்து வந்திருக்கிறோம். சில நேரம் அப்பா சிலுவைக்கு பார்க்கும்போது இந்த காட்சி பார்க்கும்போது துக்கமாக இருக்குது. ஆனாலும் எனக்கு ஒரு சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் கற்றுக்கிறேன். இந்த காவலை ஒருமித்து சொல்லி சொல்லிங்க. சில நேரம் என்னை பரிசுத்தமாக கிளென்ஸ் மீ லார்ட். என்னை சுத்திகரிப்பா. ஏதோ கலாச்சாரத்துக்காக நம்ம இந்த பங்கு பெறக்கூடாது. உண்மையாய் பரிசுத்தமா நம்ம பானம் பண்ணுறோம் ராஜா. சுமத்திர கடந்து இருக்கிறோம் ராஜா. உமக்காக நான் வாழணும் அப்பா. உமக்காக நான் சாட்சியா இருக்கணும் அப்பா. உமக்காக நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்பா. காவலை உன்னை சுத்திகரிக்கப்படும் அப்பா. திருமான ஒரு பானத்துல நாங்கள் பானம் பண்ணக்கூடாதப்பா. பரிசுத்தமான ஒரு பாத்திரத்துல நாங்கள் பானம் பண்ணணும் என்று தேவ சமூகத்தில் செய்கிறோம். Thank you, Lord Jesus. Hallelujah. எல்லாரும் சத்தத்தை சில நேரம் hallelujah.